சமீப காலமாக ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கத்தில் குறிப்பிட்ட கருப்பொருளின் அடிப்படையில் ஒரு பெயர் அழைக்கப்பட்டு வருகிறது. அதுபோல நடப்பு ஆண்டான 2025ஆம் ஆண்டில் அமெரிக்கத்தின் அதிபரான மாண்புமிகு ஷேக் முகமது அவர்கள் அமெரிக்கத்தின் ஆண்டாக இயர் ஆப் கம்யூனிட்டி என்று அறிவித்துள்ளார். ஹேண்ட் இன் ஹேண்ட் என்ற முழக்கத்தின் கீழ் நடைபெறும் இந்த தேசிய முயற்சியின் மூலம் சமூகத்தை மேம்படுத்துவதற்கு பங்களிக்குமாறு அமெரிக்க குடியிருப்பாளர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். இதன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு முழுவதும் சமூக ஒத்திசைவை வலுப்படுத்தவும், கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கவும், எமிரேட்டி மதிப்பை நிலைநிறுத்தவும், ஒன்றோடு ஒன்று உறவுகளை வளர்ப்பதற்கு பல நிகழ்வுகள் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டின் கருப்பொருளாக நிலைத்தன்மையின் அதாவது இயர் ஆப் சஸ்டெயினபிலிட்டி ஆண்டாக அறிவிக்கப்பட்டது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான புதுப்பிக்கப்பட்ட உறுதியானது சமூகத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு கூட்டு பொறுப்பு என்று ஜனாதிபதியான ஷேக் முகமது அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஷார்ஜாவின் அல் குதைரா பகுதியில் பயங்கரமான கார் விபத்தில் சிக்கி கடுமையான காயங்களுக்கு ஆளான 25 வயதான ஆசிய வெளிநாட்டவர் ஒருவரை உள்துறை அமைச்சகத்தின் ஏர்விங் துறையை சேர்ந்த ஏர் ஆம்புலன்ஸ் குழுவினர் பத்திரமாக மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார்கள். ஏர்விங் செயல்பாட்டு அறை தேசிய ஆம்புலன்ஸிடமிருந்து அவசர கோரிக்கையை பெற்றவுடன் அவரது அவசர மருத்துவ சிகிச்சைக்காக அல் தயித் மருத்துவமனைக்கு ஹெலிகாப்டரை ஒருங்கிணைத்ததாக கூறியுள்ளது. அதன்படி ஏர் ஆம்புலன்ஸ் குழுவினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார்கள். 2 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதியதில் படுகாயமடைந்த ஆசிய நபரின் உயிரை ஊழியர்கள் காப்பாற்றியதாக அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வீடியோவில் அதிகாரிகள் ஒதுக்குப்புறமான பகுதியில் உள்ள சாலையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தடுப்பதையும், அங்கு ஒரு வாகனம் கவிழ்ந்து மற்றொரு வாகனமும் சாலையில் விபத்துக்குள்ளாகி இருப்பதையும் காட்டுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு குழுவினர் காயமடைந்த நபரை மீட்டு ஹெலிகாப்டரில் ஒரு முறை முதலுதவி சிகிச்சை அளித்ததையும், பின்னர் மேல் சிகிச்சைக்காக அந்த நபரை பத்திரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் காட்சியும் வீடியோவில் நீங்கள் காணலாம். இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் மாதம் நெருங்கி வரும் நிலையில் அமெரிக்கத்தில் வசிக்கும் இஸ்லாமிய குடியிருப்பாளர்கள் ரமலான் மாதத்தை வரவேற்க ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். துபாய் இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் அறப்பணித்துறை வெளியிட்டுள்ள ஹிஜ்ரி நாட்காட்டியின்படி ரமலான் மார்ச் மாதத்தில் தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கத்தை பொறுத்தவரை ரமலான் மாதத்தின் போது குடியிருப்பாளர்களின் வேலை நேரங்கள், வாகன பார்க்கிங், பள்ளி நேரங்கள் உட்பட அவர்களின் தினசரி செயல்பாடுகள் வேறுபட்டதாக இருக்கும். இந்த ஆண்டு ரமலான் மாதம் எப்போது துவங்கும்? வானியலாளர்களின் கூற்றுப்படி அமெரிக்கத்தில் ரமலான் மாதம் வரும் மார்ச் 1ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இது பிறை பார்ப்பதன் அடிப்படையிலே உறுதி செய்யப்படும். பொதுவாக ரமலான் மாதம் 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் நீடிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கத்தில் ரமலான் மாதத்தின் போது வேலை நேரங்கள் எப்படி இருக்கும்? அமெரிக்கத்தில் ரமலானை முன்னிட்டு ஊழியர்களின் வேலை நேரத்தை குறைப்பது வழக்கமான ஒன்றாகும். குறைக்கப்பட்ட வேலை நேரம் என்பது நோன்பு கடைபிடிக்கும் மற்றும் நோன்பு கடைபிடிக்காத மற்ற ஊழியர்களுக்கும் பொருந்தும். அமெரிக்க அரசாங்கம் பொதுவாக இந்த மாதத்தில் பொது மற்றும் தனியார் துறைகளுக்கு குறைக்கப்பட்ட வேலை நேரத்தை அறிவித்துள்ளது. சில வேலைகளுக்கு அதிக நேரம் தேவைப்பட்டாலும் தனியார் துறையில் பெரும்பாலான ஊழியர்கள் தங்கள் வேலைகளில் 2 மணி நேர வேலை குறைப்பை இந்த மாதத்தில் அனுபவிப்பார்கள். அரசு அலுவலகங்கள் பெரும்பாலும் விரைவிலே மூடப்படும். பொதுத்துறை ஊழியர்களின் வேலை நேரம் வழக்கமாக 8 மணி நேரத்திற்கு பதிலாக 6 மணி நேரமாக குறைக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரமலான் மாதத்தின் போது பள்ளி கல்லூரிகள் எவ்வாறு செயல்படும்? ரமலான் மாதத்தின் போது பள்ளி கல்லூரிகள் செயல்படும் நாட்கள் பொதுவாக தினசரி 5 மணி நேரமாக குறைக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த ஆண்டு ரமலான் மாதத்தில் முதல் 3 வாரங்களில் பெரும்பாலான பள்ளிகள் மூடப்படும் என கூறப்பட்டுள்ளது. ரமலான் மாதத்தின் போது வாகன பார்க்கிங் எப்படி இருக்கும்? ரமலான் காலத்தில் கட்டண பார்க்கிங் பெரும்பாலும் மாற்றியமைக்கப்படுகிறது. இவை ரமலான் மாதத்தை ஒட்டி ஒவ்வொரு எமிரேட்டிலும் அறிவிக்கப்படும்.
கடந்த ஆண்டு துபாய் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையிலும் கட்டணம் பொருந்தும் என அறிவித்திருந்தது. மேலும் குடியிருப்பாளர்களுக்கு வார நாட்களில் 2 மணி நேர இலவச பார்க்கிங் வசதியையும் அறிவித்திருந்தது. இருந்த போதிலும் இந்த வருடத்திற்கான அட்டவணைகள் விரைவில் வெளியிடப்படும். ரமலான் மாதத்தின் போது இப்தார் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் இது அன்றைய நோன்பை முறிக்கும் உணவை குறிக்கிறது. இப்தார் என்பது பொதுவாக குடும்பத்தினாரும் நண்பர்களும் கூடி ஒரு சிறப்பு உணவை உண்டு மகிழும் நேரமாகும். அமீரகத்தை பொறுத்தவரை ரமலான் மாதத்தின் போது பல்வேறு இடங்களில் கூடாரங்கள் அமைக்கப்பட்டு இப்தார் உணவுகளும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்தியாவின் பட்ஜெட் கேரியர்களில் ஒன்றான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அமீரகம், மத்திய கிழக்கு மற்றும் பிற இடங்களுக்கு இடையே செல்லும் பயணிகளுக்கு இலவச செக்-இன் பேக்கேஜ் அளவை 30 கிலோவாக உயர்த்தியுள்ளதாக அறிவித்துள்ளது. அத்துடன் அமீரகத்தின் பல்வேறு எமிரேட்டுகளுக்கு விமானங்களை இயக்கும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் 7 கிலோ வரையிலான கேபின் பேக்கேஜின் அளவையும் அனுமதிப்பதாக அறிவித்துள்ளது. கூடுதலாக விமான நிறுவனம் 7 கிலோவுக்கு மிகாமல் ஹேண்ட் லக்கேஜாக 2 பைகள் வரை இலவச கேபின் பேக்கேஜையும் அனுமதிக்கிறது. இதன் அடிப்படையில் பயணிகள் ஒரு மடிக்கணினி பை, கைப்பை, முதுகுப்பை அல்லது முன் இருக்கைக்கு கீழே பொருந்தக்கூடிய வேறு ஏதேனும் சிறிய பைகளையும் தங்களுடன் எடுத்து செல்லலாம். முக்கியமாக கை குழந்தைகளுடன் பயணிக்கும் குடும்பங்களுக்கு 10 கிலோ வரையிலான செக்-இன் பேக்கேஜ் அலவன்ஸ் கூடுதலாக வழங்கப்படுகிறது. இது 7 கிலோ கேபின் பேக்கேஜ் அலவன்ஸ் உட்பட மொத்த அலவன்ஸாக 47 கிலோவாக அதிகரிக்கிறது என விமான நிறுவனம் கூறியுள்ளது. மேலும் லக்கேஜ் இல்லாமல் பயணம் செய்ய விரும்பும் பயணிகளுக்கான முயற்சிகளையும் விமான நிறுவனம் தொடங்கியுள்ளது. அத்தகைய பயணிகள் எக்ஸ்பிரஸ் லைட்டை தேர்வு செய்யலாம். அங்கு கட்டணங்கள் வழக்கமான கட்டணங்களை விட குறைவாக இருக்கும் மற்றும் 3 கிலோ கேபின் பேக்கேஜ் அலவன்ஸ் வழங்கப்படுகிறது. அது மட்டுமின்றி செக்-இன் பேக்கேஜ் தேவைப்படும் பயணிகள் உள்நாட்டு விமானங்களில் 15 கிலோ மற்றும் சர்வதேச விமானங்களில் 20 கிலோவுக்கு குறிப்பிடத்தக்க தள்ளுபடி விலையில் கூடுதல் செக்-இன் பேக்கேஜ் அலவன்ஸ்களை முன்கூட்டியே முன்பதிவு செய்யும் நெகிழ்வுத்தன்மையை கொண்டுள்ளதாக விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளது. அதேபோல் பிசினஸ் கிளாஸ் இருக்கைக்கு சமமான அனுபவத்தை வழங்கும் எக்ஸ்பிரஸ் பீஸ் பயணிகளுக்கு சர்வதேச விமானங்களில் 40 கிலோ பேக்கேஜ் அலவன்ஸ் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.